வெல்கம் டு S7R Technology. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபோன்ல எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்னா என்னது, இன்டர்னல் பார்ட்ஸ்னா என்னது, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் பார்ட்ஸுக்கு இன்டர்னல் பார்ட்ஸுக்கு என்ன வித்தியாசம், ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவோ ஃபோனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் பண்ணி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ செக் லாக்கு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஹீட் சிங் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சிம் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக வச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வருது, ஓகேங்களா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு டேமேஜ் ஆகும், கரெக்டாக நீங்கள் பார்த்து பொறுமையாக இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, பேக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வருது, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா பேக் டோர் சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ், ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா டோர் உடஞ்சு கம்ப்ளைண்ட்ஸாக கஸ்டமர் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஆண்டனா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லும் நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா, ஓகேண்ணா? ஸோ இந்த பாடி ஆண்டனா. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆண்டனா. ஸோ நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்மளுக்கு நெட்வொர்க் ரிசீவ் ஆகுது, ஓகேண்ணா? ஸோ சென்ட் ஆகுது, ரிசீவ் ஆகும் இந்த இடத்துல ஆகுது. ஒய்ஃபை ப்ளூடூத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசீவ் ஆகும், இந்த இடத்துலையும், ஓகேண்ணா? ஸோ இது மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபோனை நீங்கள் ஏரோப்ளேன் மூலம் போட்டாலும் நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நெட்டு 2 ஆண்டனா மூலமாக நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதான் நெட்வொர்க்கு தனி ஆண்டனா இருக்கும், ஒய்ஃபை ப்ளூடூத்னா தனி ஆண்டனா இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இந்த பேக் டோர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து மறந்துடாமல் நம்ம கரெக்டாக வைக்கணும், ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஓகேனா ஒன்றுனா பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் வாட்டர் லாக் ஆகிடுது, பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்குது, பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பிளேஸ்லேயும் நமக்கு இந்த பிளேஸ்லையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ 2 இடத்துல வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ மேலே இருக்க பாடி முதல்ல ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காகனா ஒரு சீல்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாக் மாதிரி வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டிப்பு வருது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வருது. இந்த ஸ்டிப் இருக்குன்னா ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கர், ஓகேங்களா? ஓகே, ரிசீவர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரிசீவர், ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட ப்ளஸ்ஸு மைனஸு உட்கார ப்ளேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் நம்ம உட்கார ப்ளேஸு. இது மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல நம்ம உட்காரோம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் உட்கார மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேண்ணா? நீங்கள் ஒரு ஃபோனை வந்து இது மாதிரி எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை மாற்றும் போது இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், ஓகேண்ணா? எதுனா இது மாதிரி செக் பண்ண சொல்கிறேன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிடுவோம். பட் இதை மறந்துட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பெல்லாம் விட்டுருப்போம், சம்டைம்ஸ் ஸ்க்ரூ போட மறந்துப்போம். அப்போனா பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட்டு நம்மளாம் வந்துடும் அதுவாகவே, ஓகேண்ணா? அதாவது நம்மளாம் மேக் பண்ணுற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும், ஓகேண்ணா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிங்கன்னா பேட்ரி லைனை ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ரி லைனை அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இது மாதிரி பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி தனியாக வந்துடும், ஓகேண்ணா? ஸோ இன்னொன்று பேட்ரிலாம் எப்படி இருக்குன்னா
நம்ம வந்து கம்மை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேண்ணா, பூமர் மாதிரி இருக்கும். ஸோ அதை பிடிச்சி இழுப்போம். அது எப்படி இழுக்கணும் அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஓகேண்ணா. ஸோ கீழே வந்து லிங்க் தரேன், அதே மாதிரி பாருங்கள் ஓகேண்ணா. ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ இழுக்கும்போது பார்த்திங்கன்னா பேட்ரி தனியாக வந்துடும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே லைனோட ஸ்ட்ரிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு சப் போர்டை கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு. பேக் டோர் இது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டு. நம்மளுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிடலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் ஓகேண்ணா. ஸோ இது டிஸ்பிளே லைனு, இது மெயின் போர்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு, இது ஆன் ஆஃப் பட்டன் வர ஸ்ட்ரிப்பு, கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் பார்ட் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றலாம். ஒரு ஃபோனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி மாற்றுறது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் ஓகேடா. ஸோ இந்த ஃபோன் அப்படியே இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது நோட் 5 ப்ரோ. ஸோ இந்த நோட் 5ல் எப்படி மாற்றுறது? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் ஓகேண்டா. எப்போயுமே ஒரு ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணணும்னா ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணால், ஸோ நீ சிம்ட்ரை எடுத்தோன்னே இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரெஸ்ஸிங் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓகேண்டா. ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபோனு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டோடு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் டோரோடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கு வித்தியாசமாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க 2 ஃபோன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு ஓகே. இது தனியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்டிப்பு நம்மளுக்கு தெரியலை ஓகேங்களா. ஸோ இதே நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறேன் ஒன்றுன்னா. ஸோ இந்த பீஸை நம்ம வந்து பத்திரமா எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பேட்ரி லைன். ஸோ பேட்ரி லைன் ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஈஸியாக வந்துருச்சு ஓகேண்ணா. இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் என்னென்னா மோல்டிங் டைப்பில் வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த டோரில் இந்த பாடியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோல்டிங் டைப் வந்துடும். இதுதான் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா. அதே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் ஓகேண்ணா. ஓ ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு மைனஸ் வர மாதிரி இருக்கும் ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பட்டன் ஃபோன்ஸு இது மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே இப்படி தான் இருக்குது. நீங்கள் மொத்தமாக தான் நீங்கள் ஸ்பீக்கர் மாற்றுற மாதிரி இருக்கும் ஓகேண்ணா. 130 ரூபா 150 ரூபா இது மாதிரி சொல்லுவாங்க ரேஞ்சில் ஓகேண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைனுக்கு வர ஸ்ட்ரிப்பு, இது மெயின் போர்டு சப் போர்டு கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப் போர்டு ஓகேண்ணா. இது வந்து என்னென்னா நெட்வொர்க் கேபிள் ஓகேண்ணா. நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவாங்க, ஆண்டனா கேபிள் சொல்லுவாங்க. இந்த கேபிள் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அவங்க சம்டைம் பார்த்தீங்கன்னா சிம்மு நேமும் இல்லாமல் காட்டும், நெட் எடுக்காது, அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நெட்டு அதாவது டவர் இருக்க பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் கிடைக்கும், வெளியே போயிட்டீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்காது. அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேபிள் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் ஓகேண்ணா. ஸோ இது வந்து வைப்ரேஷன் மோட்டார் ஓகேண்ணா. ஸோ உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா இது மூலமாக நம்மளுக்கு ஃபோன் வைப்ரேட் ஆகுது ஓகேடா. இது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் ஓகேடா. ஸோ இது மாதிரி நம்ம நீங்கள் சப்போர்டு மெயின் போர்டை கனெக்ட் பண்ணுற ஸ்டிப் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்டில் தான் நம்மளுக்கு சிசி சார்ஜர் பாயிண்ட்டு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு ஓகேண்ணா. ஸோ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும் ஓகேண்ணா. சம்டைம் பறிப்பை என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பின்னை மாற்றுறதுக்காண்டி பின்னை மட்டும் மாற்றாமல் சப்போர்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும் பார்த்தீங்கன்னா மைக் எடுக்காது நம்மளுக்கு. கொஞ்ச நேரத்தில் இருந்தால் மைக் இருக்குது. ஸோ மைக்கு நம்மளுக்கு எடுக்காது.
அவர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மாற்றும் போது சம்டைம் மைக் எடுக்காமல் போயிடும், இல்லை நெட்வொர்க் கரெக்டாக கிடைக்காம போயிடும். ஓகேண்ணா, சப்போர்டு மாற்றினா என்னென்ன பிரச்சனை வரும் அதை பற்றி வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன். ஓகேண்ணா, பின் பண்ணி வைக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேண்ணா, ஒரு சப்போர்டு மாற்றினா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரிஜினல் சப்போர்டுக்கும் ஒரு டூப்ளிகேட் சப்போர்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, எதுக்காக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்து கடை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்டர்னல் பார்ட்ஸ்னால் என்ன சார்னா, ஸோ இங்கே கீழே இது பார்த்தீங்கன்னா காமன் சார் ஐசி, இப்போ ஐசின்னு சொல்லுவாங்க. ஐசி, இந்த கெப்பாசிட்டரு, காயிலு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பார்ட்ஸ். ஓகேங்களா, சம்டைம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நீங்கள் ஸ்பீக்கரை மாற்றிட்டே இருப்பீங்க, அதே இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்காது, திரும்பி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போனா என்னன்னா, ஸோ இது எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் ஸ்பீக்கர் இல்லாமல் நல்லா இருக்குது, இன்டர்னல் பார்ட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இதோட லைனில் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா, ஸோ அந்த லைனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஓகேண்ணா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அது எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக, இது இன்டர்னல் பார்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ரெண்டுக்கு இடையே ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது என்னது அதை பற்றி வீடியோஸ்னால் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம், ஒரு ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்னால் என்னது, இன்டர்னல் பார்ட்ஸ்னால் என்னது, ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அதுதான் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி சில்வர் கலர் லைட்டாக வருது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆண்டனா. ஓகேண்ணா, இது ஃபுல்லாமே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆண்டனா மாதிரி. ஓகேண்ணா, ஸோ நம்ம நீங்கள் ஒரு ஃபோன் கால்ஸ் பேசும்போது சிக்னல் வாங்கவும் கொடுக்கும் இந்த இடத்துலேருந்து தான் போகுது. ஓகேண்ணா, அதே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் வர வேண்டிய ஆண்டனா. ஓகேண்ணா, ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா டக்கு நம்ம போர்டில் கம்ப்ளைண்ட்ஸ் போயிடக்கூடாது, ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேண்ணா, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அப்புறமேட்டு இந்த இடமும் இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா கரெக்டாக நம்மளுக்கு போர்டில் வந்து உட்காரும், ஸோ மாதிரி கரெக்டாக உட்காந்து இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த பைப்பை ஸ்க்ரூ போடாமல் விட்டுருவாங்க. ஓகேண்ணா, ஸோ இது மாதிரி ஸ்க்ரூ போடாமல் விட்டால் என்ன ஆகுனா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காராது, அப்போ நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளம் கரெக்டாக கிடைக்காது. ஓகேண்ணா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்போயே நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்து நெட்வொர்க் கேபிளை செக் பண்ணி பார்க்கணும், கேபிளை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேண்ணா, கேபிள் நல்லா இருக்கா, இந்த போர்டு கண்டினியூட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த பாடியும் நல்லா இருக்குது, அதே மாதிரி இந்த கேபிள் நல்லா இருக்குது, அப்பையும் எனக்கு நெட்வொர்க் இருக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸோ போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட்டாக பார்க்குற மாதிரி வரும். ஓகேண்ணா, ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜுக்கு ஒரு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, பவர் செக்ஷனாக தனியாக பிரிச்சிருப்பாங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மாதிரி சிபியூ செக்ஷனுக்கு தனித்தனியாக ஸ்டோரேஜ் மாதிரி தனித்தனியாக நம்ம செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேண்ணா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நெட்வொர்க் செக்ஷனு. ஓகேண்ணா, ஸோ அப்படியே எடுங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒன் பை ஒன்றா செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நல்லா இருக்கா, ஸோ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா, அந்த காயில் நல்லா இருக்கா, ஸோ லாஸ்ட்டாக அந்த ஐசி நல்லா இருக்கா, இதுமாதிரி ஒன் பை ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேண்ணா, ஸோ அதை எப்படி செக் பண்ணணும், இன்டர்னல் பார்ட்ஸை எப்படி செக் பண்ணி பார்க்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, ஓகேண்ணா, மைக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் ஒன் பை ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை எப்படி செக் பண்ணி பார்க்கணும், இன்டர்னல் பார்ட்ஸை எப்படி செக் பண்ணி பார்க்கணும், ஒரு ஃபோனோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்றா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேண்ணா, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோஸ் என்ன பார்த்தோம், ஒரு விவோ ஃபோனு ஓப்போ ஃபோனு ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம், எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு என்னென்ன இருக்குது, ஒரு ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும், ஸோ அதை பற்றி வீடியோஸ் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.